பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க இந்த மாமா டிவியும் விஜய் சேதுபதியும் ஓவராக வந்து அரோராவுக்கு சொம்பு தூக்குறாங்க, ஆதிரைக்கு சொம்பு தூக்குறாங்க, எஃப்ஜியை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. தேவையில்லாமல் அடி. இன்னொன்று என்ன டவுட்டாக இருக்குன்னா, எஃப்ஜியை காப்பாற்றுற மாதிரி இருக்குங்க. எஃப்ஜிக்கெலாம் 2 ப்ரோமோ தேவையா? ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு 2 ப்ரோமோ வருது அவனுக்கு? புரியல எனக்கு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதிரை டு எஃப்ஜே கேஸு போடும்போது நீங்கள் தோற்று போகிற பிளான் போட்டு முடிவு பண்ணியல்ல, அது ஏன் எஃப்ஜே ஏன் முடிவு பண்ணீங்க கேட்குறாரு. இல்லை டாஸ்கில் வந்து எடுக்கணும், லைம்லைட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் சார் நான் சுதாரிச்சுக்கிட்டு உனக்கு லைம்லைட்லாம் கொடுக்க முடியாது, நீ என்னையே காலி பண்ண பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன் சார் அப்படிங்கிறான். ஆனால் ஒரு கேஸு தோத்துட்டு ஜெயித்த மாதிரி அதை கொண்டாடினீங்க. புரியல எனக்கு. போய் கட்டி பிடிக்கிறா, இங்கே பிடிக்கிற, இங்கே போய் விக்ரம்கிட்ட போய் ஜாலியாக இருக்க, எல்லாத்தையும் ஜாலி பண்ணி ஏதோ வந்து பெரிய ஒரு இதை சாதித்த மாதிரி பிளான் பண்ணியே எதுக்கடா பண்ண அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜியை போட்டு அடிக்கிறார் விஜேஸு. ஜெயிச்சிட்ட மாதிரி கொண்டாடினீங்க. அவங்க தரப்பு அவங்க சொல்ல வேண்டிய எதுவுமே நீங்கள் வெளியில் சொல்ல விடவே இல்லை, வெளியில் வரவே இல்லை. ஸோ இது வந்து எஃப்ஜே இதெல்லாம் வந்து கேவலமா இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு பழக்கிறாரு. ஆதிரை வரல ஆதிரை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார் வரல சார், நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்திருந்தேன், என்னையே இப்போ கரெக்ட் பண்ணி என்னையே ஜெயிச்சுட்டு ஏமாற்றி இப்போ திரும்ப கிஸ் பண்ணுறான். நான் தான் கிஸ் கேட்டேன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் சிரிச்சிட்டேன் வேறு, கேவலமாக போச்சு, நானே ஒரு கேவலமான பிரிவு தான் சார் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை மனசுல நினச்சிக்குது. இந்த கேஸ் நடக்க விடாமல் பண்ணுறதுனால எதை மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க எஃப்ஜே? எதை மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மறைச்சிருவீங்களா? கழுவி ஊற்றிட்டு இருக்கேன் வெளியில், அவனுக்கு தெரியலையா நீ பெரிய பிளேயர் நினச்சிக்கிட்டு இருக்கிய நீ? சார் இல்லை சார், இப்போ வந்து இதை பற்றி பேசணுன்னா எப்போ வேணாலும் பேசலாம் சார். அந்த கோர்ட்டே அதுக்கு தானே சார். கோர்ட் எதுக்கு உனக்கு? அங்கேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமே. டிஸ்கஸ் பண்ணுறதுனால, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால பெருசாக என்ன நடந்துட போகுது, என்ன ஆயிட போகுது? என்னடா நீங்களாம் கேம் ஆட வந்தீங்களா? எதுக்கு ஆட வந்தீங்க? மக்களுக்கு சுவாரஸ்யமாக அந்த கோர்ட் டாஸ்கில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் பேசி அதை வாதாடி அதுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு அதுலேயும் நான் தோற்று போவேன், வேணும்னே தோற்று போய் நான் மன்னிப்பு கேட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். விக்ரம் சொல்கிறான், குண்டு பைய சொல்கிறான்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் பண்ணுவேன்னா நான் என்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெளியில் தப்பாக தானே போகுதுன்னு ஒன்று தெரியுமா? விக்ரமே டாப்பில் இருந்தவன் கீழே கிடக்கிறான். இப்போ ஏன்? வக்கர புத்தினால தான். நல்ல டாப் 5ல் டாப் 1, 2ல் வர வேண்டிய ஆள் இப்போ கீழே கிடக்கிறான். எதுக்கு? வக்கர புத்தினால. அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்க. குரூப்பிசம் ஃபுல்லாக சபரி, கனி, எஃப்ஜே, விக்ரம், இப்போ ரம்யாவை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டிங்களா? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.